ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கரூரில் பயிர்க்கடன் தள்ளுபடியில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றம் சாட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் விவசாயிகள் கூட்டமைப்பினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திரண்ட விவசாயிகள் காய்கறிகளை மாலையாக அணிந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் எந்தவித வேறுபாடும் இன்றி முழுமையான கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவையும் வழங்கினர். விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக விவசாய பயிர்க்கடன்களை தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்த பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடியும், சிறு குறு விவசாயிகளுக்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் தள்ளுபடியும், பெரிய விவசாயிகளுக்கு அதாவது பெரிய விவசாயம்னா 10,000 ஏக்கர் இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு உண்டான கடன் இருக்கும். அந்த விவசாயிகளுக்கான கடனை வெறும் 5,000 ரூபா சொற்பமான தொகை பார்த்தீங்கன்னா அது பெரிய வருத்தம் அளிக்குது. ஆனால் 5,000 ரூபா தள்ளுபடிங்கிறது 2 மூட்டை உரம் எடுக்கிறது கூட முடியாத சூழ்நிலை. 5,000 ரூபா தள்ளுபடிங்கிறது பெரிய வருத்தம் அளிக்குது. அந்த கடனை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் மற்றும் அனைத்து வங்கி கடன்களையும் முழுவதுமாக தள்ளுபடி செய்யணும். இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 30 மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று இருக்குது. இந்த போராட்டத்தில் செய்தியானது இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்ற இடங்களிலும் எல்லா மாவட்டங்களும் நடைபெற்று இருக்குது. இது முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வலியுறுத்தி மனு அளிக்கிறோம். இந்த மனு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலாக எல்லா மாவட்ட ஆட்சியர் வாயிலாகவும் மனு சென்றடைவதற்கான கோரிக்கை வலியுறுத்தி மனு அளிச்சிட்டு இருக்கோம்.